அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இயர் கிதாபில் மசாயில் சட்டங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹுடைய கிருபையில் நம்ம நோன்பின் சட்டங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் நோன்பின் சிறப்புகள் பார்த்தாச்சு, நோன்பின் முஸ்தஹபான விரும்பத்தக்க விஷயங்கள் பார்த்துட்டோம். அதன் தொடர்ச்சியாக பாடம் 33 பேஜ் நம்பர் 142 நோன்பின் முறித்தல்களுடைய சில விஷயங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரியா? இது ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தணும். நிறைய நோன்பு என்ன செஞ்சால் முறிஞ்சிரும் அப்படிங்கிறது மேண்டாப்புல நமக்கு என்ன செய்யும் தெரியும். இருந்தாலும் மசாயிலின் அடிப்படையில் சில சட்டத்திட்டங்களை தெரிந்து கொண்டு வைப்பதின் மூலமாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் பாதுகாக்கப்படும். ஏன்னா ஒரு சில நேரம் இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், இப்படி நம்ம 2 விதமாக மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு விதம் என்ன அப்படின்னா, நோன்பு இந்த செயல் செஞ்சால் முறிஞ்சிரும் தெரியாத மக்களும் இருக்கிறாங்க. இந்த செயல் செய்யாமல் இருந்தால் நோன்பு முறியாது அப்படிங்கிற மாதிரியான மக்களும் இருக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லாமே நம்ம தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நோன்பின் முறித்தல்கள். 1, யாராவது ஒருவர் நோன்பாளியின் வாயில் உணவுப் பொருட்களை வலுக்கட்டாயமாக திணித்து அது தொண்டைக்குள் சென்று விடுவது. இது செய்ய மாட்டோம் இல்லை, அந்த மாதிரி. சரி, தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. யாராவது ஒருவர் நோன்பாளியின் வாயில் உணவுப் பொருட்களை வலுக்கட்டாயமாக திணித்து அது தொண்டைக்குள் சென்று விடுவது. இப்போ முறித்தலுடைய அடிப்படை, நோன்புடைய முறித்தலின் அடிப்படை என்ன அப்படின்னா, தொண்டைக்கு கீழே உணவு குழாயில் ஏதாவது தெரிந்தே ஏதாவது சென்றுடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன செஞ்சிடும், நோன்பு முறிஞ்சிடும். அது தானாக சாப்பிட்டாலும் சரி, மற்றவங்க ஊட்டி விட்டாலும் சரி, இப்படியான விஷயங்களை நோன்பு முறிஞ்சிடும். 2வது, நோன்பு இந்த சமையல் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம், தொட்டு உப்பு இருக்கா, ஆமாம், ஒரு சில நேரம் வச்சுருவோம். அது நம்ம பேசிக்காக மறதியாக சாப்பிடக்கூடியதுக்கு நோன்பு முறியாதுமா. சப்போஸ் ஒரு சில நேரம் இப்படியும் பண்ணுவோம், அதாவது நாக்கில் வச்சுட்டு துப்பிடுவோம், வாய் கொப்பளிச்சிருவோம் அப்படின்னு செய்வோம் இல்லையா. செய்யலாம், இருந்தாலும் மக்குருமான ஒரு விஷயத்தில் அது சேர்ந்துடும். ஒரு சில நேரம் டக்குன்னு என்ன செஞ்சிடும், டேஸ்ட்டு உள்ளே ஆமாம், டேஸ்ட்டு உள்ளே போயிடுச்சுன்னா அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. அதனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட வைக்கக்கூடாது. செய்கிறோம், அது ஒன்றும் இல்லை. அது ஒரு சில நேரம் நுனி நாக்கில் வச்சுட்டு அப்படியே துப்பிடுவாங்க. ஆமாம், அப்படி செய்யாமல் இருக்கிறது தான் சிறந்தது. அப்படி சப்போஸ் செய்கிறாங்க அப்படின்னா அது நோன்பை முறிக்காது, இருந்தாலும் மக்குருஹான ஒரு இடத்துல அது வந்துடும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். 2வது, நோன்பு ஞாபகம் இருக்கவே வாய் கொப்பளிக்கையில் தண்ணீர் தெரியாமல் தொண்டைக்குள் சென்று விடுவது. ஒது செய்யும் பொழுது நம்ம என்ன செஞ்சுருவோம் டக்குன்னு. அதனால தான் நம்ம நோன்புடைய காலகட்டத்தில் ஒது செய்யும் பொழுது சரி, வாய் கொப்பளிக்கும் பொழுதும் சரி, முன் வாயில் வச்சு நம்ம என்ன செய்யணும், லேசா கொப்பளிப்பது சிறந்தது. ஏன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா நோன்பாக இருக்கும் பொழுது ஒரு அடிக்கடி வாய் கொப்பளிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கலாம். அது என்னென்னா ஒரு சில நேரம் அது ஒரு நாவறட்சியை இருக்குது, ரொம்ப ஒரு கிறக்கமாக இருக்குது, வாய் வாடை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது கஸ்தூரி மனதுக்கு ஒப்பானது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். சரி, அப்போ இப்படி இது கரெக்டு தான் சொல்கிறாங்க இல்லையா. அதாவது அடிக்கடி குர்ஆன் திக்ர் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா வாய் நாற்றம் அடிக்காதுங்கிறத சொல்கிறோம். ஆமாம், எப்பயுமே நம்ம அமைதியாக இருந்தோம்னா அது ஒரு ஸ்மெல் வரும், என்ன அப்படி இருக்குது. ஆமாம், அதனால இப்படியான ஒரு அமல்கள் செய்யும் பொழுதும் இதை தவிர்த்துக்கிறலாம். இருந்தாலும் ஞாபகம் இருந்து கொண்டே வாய் கொப்பளிக்கும் போது தண்ணீர் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது என்ன செஞ்சிடும், நோன்பை முறித்து விடும். அதெல்லாம் வேண்டாம், செய்யக்கூடாது, உள்ளே போயிரு கண்டிப்பாக. நோன்பு வைக்கக்கூடிய நிலையில் உது செய்யும் பொழுது கரகரா செய்யக்கூடியதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், தவிர்த்துக்கிறணும். 3வது, வாய் வரை வந்த வாந்தியை வேண்டுமென்றே விழுங்குவது. இதையும் நமக்கு நோன்பை முறிக்கக்கூடிய செயலாக இருக்குது. அதாவது சொல்லுவாங்களே எது கழிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, துப்பிடணும். அதுதான் சிறந்தது, அது மற்ற நேரத்திலாம் இருந்தாலும் சரி. 4வது, வேண்டுமென்றே வாய் நிரம்ப வாந்தி எடுப்பது. வேண்டுமென்றே நம்ம செய்ய மாட்டோம், இருந்தாலும் அப்படி செய்தோமையானால் கண்டிப்பாக நோன்பு முறிந்துவிடும். இதுலலாம் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். இது வாந்தி தானே, இது என்ன செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரியான அசால்ட்டாக நம்ம இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் நம்மளுடைய அமல்களை முறித்துவிடும். 5வது, பொடிக்கற்கள், காகிதம். யார் அழுகிறாங்க, இவன் தானா? சரி, ஓகே. பொடிக்கற்கள், காகிதம், ரப்பர் இவை போன்ற பொருட்களை விழுங்குவது.
சரி, ஓகே. வச்சிட்டு இருப்பாங்க, ஒரு பழக்கம் உண்டு, ஏதாவது ஒரு வாயை வச்சு இது பண்ணிட்டு, அந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. பற்களில் மாட்டி இருந்த கொண்டை கடலை அளவுள்ள பொருளை விழுங்குவது. அதாவது இடுக்கல்ல ஏதாவது பற்கல்ல மாட்டி இருந்துச்சுன்னா, கொண்டை கடலைங்கிறது இல்லை, எந்த பொருளையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் சுன்னத்தான முறையை என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? வாயில் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய உணவுகளை துப்பிடணும். அது நம்ம எதுவும் செய்யக்கூடாது, மறுபடியும் விழுங்கி விடுவது மக்ரூஹான விஷயம். அதனால இந்த விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்வது சிறந்தது. 6வது முடிஞ்சிருச்சு. 7வது பற்களில் மாட்டியிருந்த கொண்டை கடலை சொல்லியாச்சா? அது இருக்குது. பற்களில் மாட்டியிருந்த கொண்டை கடலை விட சிறிய பொருளை வாயிலிருந்து வெளியே எடுத்து மறுபடியும் அதை சாப்பிடுவது. இதெல்லாம் பழக்கத்தில் சில பேருக்கு இருந்திருக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. எல்லாம் பாதுகாக்கணும். இதெல்லாம் நம்ம மக்ரூஹான வெறுக்கத்தக்க விஷயங்களை முடிந்தளவு தவிர்த்துக்கிறோம். 8வது காது மூக்கில் எண்ணெய் அல்லது மருந்து ஊற்றுவது. ஏன்னா காது மூக்கும் இந்த உணவு குழாயுடைய சம்பந்தம், ஜாயிண்டிங், சரியா? அதனால முடிந்தளவு நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், தவிர்த்து கொள்வது தான் சிறந்தது. காது மூக்கிலலாம் சொட்டு இது பண்ணக்கூடாது. ஆமாம். 8வது. 9வது மூக்கின் மூலமாக ஏதாவது ஒரு பொருளை வேகமாக உறிஞ்சுவதன் மூலம் அது மூளை மற்றும் வயிற்றுக்குள் சென்று விடுவது. உதாரணமாக பொடியை உறிஞ்சுவது. அப்படி இது ஒரு சில பேருக்கு அது என்னது ஆஸ்துமா, அது பஃப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கா? ஐயோ, சரி, ரைட், ஓகே. அடுத்து 10வது ஏதாவது மருந்தை புகை வடிவத்தில் வாய் மற்றும் மூக்கில் இழுப்பது. அது கருவியின் மூலமாக இருந்தாலும் சரி, உதாரணமாக இன்ஹேலர், அந்த இது அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தையும் தவிர்த்து கொள்வது. நோன்புடைய நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் தவிர்த்துக்கிறணும், சரியா? ஏன் அப்படின்னா அல்லாஹு தஆலா ஒரு ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நமக்கு நோன்பின் மூலம் நமக்கு கொடுப்பான். ஏன்னா அதனால நீங்கள் ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவங்க ஆரம்பத்திலே சஹருடைய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும், முடிப்பது தான் சிறந்தது. 11வது முன் துவாரம் அல்லது பின் துவாரத்தின் வழியாக மருந்து செலுத்துவது. 12வது சுபஹ் சாதிக்கு பிறகு, சுபுஹ் சாதிக்குனா சூரியன், அதாவது சுபுஹுடைய நேரம் உதயமானதுக்கு பிறகு இன்னும் நேரம் இருக்கிறது என்ற நினைப்பில் சஹர் செய்தார். பிறகு சுபுஹ் நேரத்தில் தான் சஹர் செய்துள்ளார் என்பது தெரிய வந்தது. இந்நிலையிலும் நோன்பு முறிந்துவிடும். இப்போ நம்ம சஹருடைய நேரங்கிறது நமக்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த அளவின் அடிப்படையில் தான் இருக்கணும். கொஞ்சம் சூரியன் உதயமாகுது, வெளிச்சம் வருவதற்கு முன்னால், ரொம்ப வெளிச்சம் தென்பட்டதுன்னு சொல்றதை விட வருவதற்கு முன்னாலேயே நம்ம என்ன செஞ்சிடணும், சந்தேகத்திற்குரிய நேரத்தில் எந்த அமல் செய்வதையும் தவிர்த்துக்கிறணும். இது மக்ரூஹா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருது, அந்த நேரத்தை தவிர்த்துக்கோங்க. அது மக்ரூஹான நேரத்துக்கு அடுத்து கூட அந்த அமலை செய்யலாம். அதே போல தான் சூரியன் உதயம் ஆயிருமோ அப்படிங்கிற நினைப்பு வருவதற்கு முன்னால் நம்ம என்ன செஞ்சிடணும், சஹர் செய்வது சிறந்தது. அப்படி செய்து வந்துருச்சு அப்படிங்கிற நேரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்நிலையில் நோன்பு முறிந்துடுங்கிறத சொல்கிறாங்க. 13 புழுதி மற்றும் மேகமூட்டத்தின் காரணமாக சூரிய அஸ்தமனம் தெரியாமல் சூரியன் மறைந்து விட்டது என எண்ணி நோன்பு திறந்து விட்டார். பிறகு சூரியன் மறையவில்லை என்பது தெரிய வந்தது. இந்நிலையில் நோன்பு முறிந்துவிடும். அதனால எல்லாருக்குமே டைம் இருக்கு, ஸோ அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலுமே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க இல்லையா, இப்போ பிறை பார்க்கும் பொழுது சில நேரம் மேகமூட்டமாக இருக்கும் பொழுது பிறை தென்படாமல் இருக்கிறவங்களுக்கு இது பயன்படும். இப்பயுமே இப்போ நாம் நிறைய நவீன காலத்துக்குள்ளே இருக்கிறோம். இந்த மாதிரி இந்த நீக்ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த சோமானிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படை ஒரு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கோ கோலா கையில் கொடுக்குறாங்க, ஒரு பாட்டில். அதை எப்படி திறக்கன்னு கூட தெரியாமல் மூடி இங்கே தான் இருக்குங்கிறது பின்னாடி கடிச்சு அப்படி குடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க அவ்வளவுதான். அந்த 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 மாதிரியான மக்களும் இன்று வரைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஐயாமுல் ஜாஹிலியாங்கிறத விட தெரியல, அவங்களுக்கு வளரல, அந்த அளவுக்கு இருக்குது அந்த நாடு. சரி, அப்படியான சூழ்நிலைகளில் இந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், நோன்பை கடைபிடிக்க வேண்டும். ஆக இந்த 13 விஷயங்களும் நம்மளுடைய நோன்பில் இடம்பெற்று விட்டால், இதில் ஏதாவது ஒன்று இடம்பெற்று விட்டாலும் நம்மை நோன்பை இல்லாமல் ஆக்கிறோம். இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், நோன்பு முறிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த நோன்பு கவா நோன்பாக மாறிடும். அப்படிதான் நம்ம நோன்பு முறிஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் இந்த நோன்பை எடுத்துக்கிறோம். இப்போ இஃப்தாருக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான 13 செயல்கள் ஏதாவது ஒன்று நம்ம தெரிந்தே செஞ்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அன்றைய நோன்பு ஃபுல்லாக பாலா போயிடும், அன்றைய நோன்பு ஃபுல்லாக முறிந்து விடும். அதனால் நோன்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் நாம் கவனம் செலுத்துவது தான் சிறந்தது.
அதாவது இப்போ நமக்கு ஹைலுடைய நோன்பை முறிக்கக்கூடிய காரணங்களில் ரொம்ப முக்கியமானது நமக்கு மாதவிடாய் பெண்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஒரு சஹருக்கு இஃப்தாருக்கு முன்னாடி 10 நிமிஷம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அன்றைய நோன்பு ஃபுல்லாக நமக்கு வந்து முறிஞ்சிருந்தா அது எந்த ஒரு இதுவுமே இல்லை, அது கலா நோம்பாக மாறிடும். அது சஹர் செஞ்சதுக்கப்புறம் ஏற்பட்டாலும் சரி, இஃப்தாருக்கு முன்னாடியும் சரி, சஹருக்கு முன்னாடியும் சரி, நடுவில் சரி, எப்போ நம்ம அதை பார்க்குறோமோ, எப்போ அதை நம்ம தென்படுதோ அது எல்லாமே நோன்பு முறிஞ்சிடும். இந்த கித்தாபில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ரம்லான் மாதத்தில் நோன்பு நோற்பவர்கள் ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னாடியும் சரி, அன்றைய நாள் பாதிலையும் சரி நோன்பு இல்லாத மாதவிடாய் பெண்ணாக மாறிட்டாங்க அப்படின்னா அன்றைய நாள் இஃப்தார் வரைக்கும் அந்த நோன்பை பிற்படுத்துவது வாஜிப்புன்னு போட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் செய்யவும் கூடாது. நம்ம எப்போ மாதவிடாயாக ஆகிட்டோமோ அது முற்றிலுமாக நோன்பு முறிஞ்சிடும். நம்ம எப்பொழுதும் போல உண்ணுவதும் பருகுவதும் நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். சரியா? அதான் இதனுடைய சட்டம். சரி, அதை நம்ம சட்டம் வரும்பொழுது இன்னும் நம்ம விளக்கமாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, அப்போ இந்த 13 காரியங்கள் நோன்பை முறித்துவிடும். கொஸ்டின் பாருங்க, வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் நோன்பு முறிந்து விடுமா? முறிந்து விடும். இது எல்லாத்துக்குமே விடுமா இல்லாமா அப்படிங்கிற ஒரே வார்த்தையில தான் விடை வருது. ரப்பரை சாப்பிட்டு விட்டால் நோன்பு முறிந்து விடுமா? நோன்பு முறிந்து விடும். இன்ஹேலர் பயன்படுத்துவதால் நோன்பு முறிந்து விடுமா? காதில் மருந்து ஊற்றுவதால் நோன்பு முறிந்து விடுமா? பற்களில் மாற்றிருந்த எல்லாத்துக்குமே நோன்பு என்ன செஞ்சிடும்? முறிந்து விடும் இன்ஷா அல்லாஹ். ஆனாலுமே இந்த 13 பாயிண்ட்டுமே நமக்கு தெரிந்து வச்சிருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி, அல்ஹம்துலில்லாஹ்.